டேய், என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க? அதான் தெரியல, கேம் ஆடிட்டு இருக்கேன்டா. ஏன்டா ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோம், நான் படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டேன். நீ என்னடா காலையில வர செல்ல வச்சுட்டு கேம் விளையாடுற, சாயந்தரம் வரையும் விளையாடுற, என்னடா பண்ணலான்னு இருக்க வாழ்க்கையில? கிட்டத்தட்ட பல வருஷமா இதே வேலையை தானே செஞ்சுட்டு இருக்க. டேய், நீ நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் லைஃப்ல செட்டில் ஆகிட்ட. நான் வந்து +2 கூட இன்னும் பாஸ் பண்ணாமல் இருக்கேன்டா. நான் என்னடா பண்ணுறது? எனக்கு சுட்டு போட்டாலும் மேக்ஸே வரமாட்டுதுடா. நானும் இத்தனை வருஷமா மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறேன், ஃபெயில் ஆகிட்டே தானே இருக்கேன். என்னடா பாஸ் பண்ணவே முடியலடா. வீட்டுக்கு போனால் படின்றாங்க, வேலைக்கு போன்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. என்னடா வாழ்க்கை, என்னடா பொழைக்கிற, இந்த பொழப்புக்கு நாட்டுக்கு சாக்கலாம் அப்படின்றாங்க. வீட்டில் இருந்தால் ஏதாவது சொந்தக்காரங்க வந்துடுறாங்க, என்ன வேலைக்கு போகிறேன், என்ன வாழ்க்கை வாழ்கிறேன், இப்படி இருந்தால் எப்படி பிழைக்குன்னு சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதனால இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு கேம் விளாட்றேன். நான் பாட்டுக்கு வர்றேன், கேம் விளாட்றேன், அப்படியே ஜாலியாக வந்துட்டு போயிடுறேன்டா. என்னை யாரும் மதிக்க மாட்டீங்கல்ல, அது மாதிரி என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா. என்னடா இப்படி சொல்ற? நீ நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பளம் வாங்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும். அதுக்கு நான் சொல்றது மட்டும் கேள்றா. உனக்கு படிப்பே வரலினாலும் பரவாயில்ல, 10th 12th பாஸ் அல்லது ஃபெயிலா இருந்தாலும் பரவாயில்ல, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீ படிக்கலாம். படிச்சுட்டு பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யலாம், பெரிய பெரிய கப்பல்ல வேலை செய்யலாம், வெளிநாடு போகலாம், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்கலாம், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்டா. அது மட்டும் இல்ல, படிக்கும் போதே 10,000 வரையும் சம்பாதிக்கலாம். உடனே நம்ம ப்ளூ பிரிண்ட் இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ண லைஃப்ல செட்டில் ஆக. நீங்களும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணுமா? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணுங்க.